योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रैकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्वधूलनरसिंहगुरोस्तनूजं श्रीमत्तदीयपदपङ्कजभृङ्गराजं श्रीरङ्गराजवरदार्यकृपात्तभाष्यं सेवे सदा गुरुवरार्यमुदारचर्यम्। ஸ்ரீமதித்யாதி திருமழிசை கோயில் கந்தாடை வாதூல வீரராகவாச்சாரியர் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாவப்பங்கார் சுவாமி அவர் அருளி செய்த ஷண்மத தர்ஷினி என்கிற ஒரு சிறிய மணிப்பிரவாள கிரந்தத்தை நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம். கிரந்தத்திலே பெயருக்கேற்கா போலே எம்பெருமானாராலே ஸ்ரீபாஷ்யத்தில் கண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிரசிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 மதங்கள் அது சுருக்கமாக காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 6 மதங்களை காட்டுவது என்று சொல்லும் பொழுது அந்த அந்த மத பிரக்கிரியை மட்டும் காட்டி நிறுத்தாமல் அந்தந்த மதத்தின் கோட்பாடுகளை எடுத்து காட்டி அதற்கு எம்பெருமானார் காட்டியருடைய கண்டனங்கள் அந்த யுக்திகளையும் கூட இங்கே சங்கிரகித்து காட்டியிருக்கார். அதனால ஷண்மத தர்ஷனின்னு சொல்லும்பொழுது ஷண்மதங்களை எடுத்து காட்டி அதற்கு விடைகள் அதை நிரசனம் பண்ணக்கூடிய யுக்திகளையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரந்த ரத்னம் தான் இது. இதிலே எம்பெருமானாருக்கு சொல்லும்படியான அந்த அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே என்கிற அந்த ஒரு வைபவத்துக்கு ஏற்ப அவர் தம்முடைய முக்கியமான அருளி செயலான ஸ்ரீபாஷ்யத்திலே முக்கியமாக 2வது அத்தியாயத்தில் அவிரோத அத்தியாயத்திலே அதிலும் கூட 2வது பாதம் இந்த தர்க்க பாதத்திலே மதாந்தரங்களை நிரசனம் பண்ணி உள்ளார். அதில் பார்க்கும் பொழுது சாங்கிய மதம், யோக மதம், வைசேஷிக மதம், பௌத்த மதம், ஜைன மதம் மற்றும் பாசுபத மதம் ஆகிய இந்த 6 மதங்களை எம்பெருமானார் கண்டித்திருக்க அதனுடைய யுக்திகளை எல்லாம் சுருக்கி காட்டுகிறார் இந்த கிரந்தத்திலே. இதுல கபில மகர்ஷியால் முன்வைக்கப்பட்ட நிரீஸ்வர சாங்கியம் என்கிற மதம் அது முதலிலே காட்டப்பட்டது. வேதாந்த தர்சனத்துக்கு பிரதான பூர்வபக்ஷியாக இருக்கக்கூடியது சாங்கிய மதம் தான். ஏன்னா சாங்கியர்கள் ஜீவாத்மா என்கிற புருஷனும் பிரகிருதி என்கிற அச்சேதனமும் ஆகிய 2 தத்துவங்களே இருக்கின்றன. இந்த ஜெகத் சிருஷ்டியாதிகள் இயல்பாக நடக்கின்றனவே ஒழிய இதை பண்ணுவதற்கு ஒரு பரமச்சேதனான பரமாத்மா தேவையில்லை என்பதானது அவருடைய வாதம். அதனால பரமாத்மா தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் நேரடியான பூர்வபக்ஷிகள் ஆகிறார்கள். இங்கே வேதத்தை ஒப்புக்கொண்டு ஆனால் பரமாத்மா தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மதத்தை கண்டனம் பண்ணி அதற்கு மேலே அதற்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியதான யோக மதம் பதஞ்சலி மகர்ஷியாலே முன்வைக்கப்பட்டதாய் சதுர்முகனான் நான்முகனாலே பிரவர்த்திக்கப்பட்டதான அந்த யோக மதம் அதையும் மிக சுருக்கமாக இங்கே கண்டனம் பண்ணியிருக்கார். ஏதேன யோக பிரத்யுக்தகன்னு வெறும் ஒரு சுருக்கமான ஒரே சூத்திரம், இது மட்டும் 2வது அத்தியாயத்திலே முதல் பாதத்துல இருக்கு. அவேற்பட்ட அந்த ஒரு சுருக்கமான ஒரு சின்ன சூத்திரத்திலே இதையும் கண்டனம் பண்ணியிருக்கார் பிரம்மசூத்திரக்காரரான வேதவியாச பகவான். அப்போ இந்த யோக மதத்தை சேஸ்வர சாங்கியம் என்று சொல்லுவது உண்டு. ஆனால் அவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஈஸ்வரன் ஜகத்தை படைக்கக்கூடிய ஒருவன் ஒரு பரமாத்மா என்பவன் இருக்கிறான் என்று ஈஸ்வர தத்துவத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் அவன் ஜகத்துக்கு வெறும் நிமித்த காரணம்தான், உபாதான காரணம் அல்ல. மேலும் அந்த மோட்சத்தை அடைவதற்கு வழி என்பது இந்த ஜீவாத்மா ஸ்வரூபத்தை தியானம் செய்தலே என்று இப்படி அவர்கள் தங்கள் கொள்கையை கொண்டார்கள். ஆனால் அது தவறு என்பதையும் எடுத்து காட்டினார் இங்கே. அதற்கு மேல் 3வது தார்க்கிகர்கள் கணாத மகர்ஷியாலே முன்வைக்கப்பட்ட வைசேஷிக மதம். இதுதான் பிற்காலத்திலே தர்க்க மதம். வைசேஷிகம்னு சொல்லும் பொழுது அதுல நியாய மதமும் சேர்ந்தால் தர்க்க மதம்னு சொல்லப்படுறது. அப்ப இந்த கணாத முனிவராலே முன்வைக்கப்பட்ட மதம் இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால் இவர்கள் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால்
அவன் ஜகத்துக்கு நிமித்த காரணம் மட்டுமே. நிமித்த காரணம் சொல்லும் பொழுது சங்கல்பம் பண்ணிக்கிறான் அவ்வளவுதானே ஒழிய அவனே ஜகத்தாக மாறுகிறான் அல்ல என்பது இவருடைய கூற்று. அதனால கணாத மதத்திலே ஜகத்துக்கு மூல காரணம் என்பது பார்த்தோமானால் அது பரமாணுக்கள். அந்தந்த பரமாணுக்களை பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே ஒரு சேர அதையெல்லாம் கூட்டிக் கொண்டு பெருக்கி இந்த ஜெகத்தாக அவன் உருவாக்குகிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால அந்த மதத்தையும் அங்கே கண்டனம் பண்ணார். முக்கியமாக பரமாத்மா என்பவன் ஒருவன் உளன் என்பதற்கு அனுமானமே பிரமாணம் என்று இவர்கள் கருதினார்கள். ஈஸ்வரன் இருக்கிறான், பரமாத்மா இருக்கிறான் என்பதற்கு வேதம் பிரமாணமாகாது. ஏனால் வேதம் என்பது அவனால் பண்ணப்பட்டது. வேதம் என்பது அவனுடைய வார்த்தை என்றோ. ஆனால் அவனுடைய வார்த்தையை கொண்டு அவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. எனவே ஒரு வஸ்து, ஒரு காரியம் உண்டாகி உள்ளது என்னால் அதை பண்ணின கர்த்தா ஒருவன் வேணும் என்று இந்த ஒரு தர்க்கத்தினாலே ஜகத் என்பது ஒரு படைப்பாக தோன்றுகிறது. அப்போ இதற்கு படைப்பாளி ஒருவன் இருக்க வேண்டுமே என்ற அனுமானத்தினாலே ஈஸ்வரனை சாதிக்கிறார்கள் இவர்கள். இந்த வாதமானது தொடக்கத்திலேயே பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் அத்தியாயம் முதல் பாதம் 3வது அதிகரணம் சாஸ்திரயோனித்வாதிகரணம் என்கிற 3வது அதிகரணத்திலேயே இது கண்டிக்கப்பட்டிருக்கு. பரமாத்மா இருக்கிறான் என்பதற்கு வேதம் ஒன்றுதான் பிரமாணம் ஆகுமே ஒழிய அனுமானமோ மற்றைய எந்த ஒரு யுக்தியோ பிரமாணம் ஆகாது என்பது மிக முக்கியமான வேதாந்த கோட்பாடு. ஏன் இப்படி சொல்ல வேணும்? இதுல என்ன தவறு? வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவன் இடத்திலே நாம் வேதத்தை முன்வைத்து பகவான் இருக்கிறான்னு ஒப்புக்கொள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நியாயமான கேள்வி. ஆனால் இங்க வேதாந்திகளுடைய தாற்பயம் என்ன அப்படின்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும். எம்பெருமானார் விஸ்தரமாக இந்த தார்க்கிக மதத்தை கண்டித்திருக்கிறார் அந்த 3வது அதிகரணத்திலேயே. இப்போ இங்க சொல்லப்படக்கூடிய இவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னால், நாம் யுக்தியை கொண்டு அனுமானத்தை கொண்டு பகவான் என்கிற ஜெகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் போல அவனும் ஒரு படைப்பாளின்னு, ஜீவாத்மாவுக்குள்ளே அவன் ஒரு தலை சிறந்தவன் என்று இப்படித்தான் நமக்கு புத்தி வருமே ஒழிய அனைத்து ஜீவராசிகளை காட்டிலும் வேறுபட்டவன், சர்வதா விலட்சணமானவன் என்று சாதிக்க இயலாது அப்படின்றார். நான் லோகத்துல ஒரு குயவன், ஒரு நெசவாளன், இது போல பல புருஷர்கள் இருக்கார்கள். அதற்கு மேலே தேவர்கள் இருக்கார்கள், ரிஷிகள், தேவர்கள், இவர்கள்லாமும் பல விஷயங்களை படைக்கிறார்கள். நாம் புராணாதிகள்ல கேட்கிறோம், விஸ்வாமித்திரர் ஆகட்டும், இன்னும் பல பேர் ஆகட்டும். அப்போ அதுபோலே இந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுபவன் கூட ரொம்ப உயர்ந்த ஒரு ஜீவன் என்று சித்திக்கும். அதனால் அவனுக்கு கர்மவசியத்துவம், அஜ்ஞானம், அசக்தி இவைகள்லாமும் சேர்ந்து வரும். அதனாலே சர்வதா விலட்சணமான ஒரு தத்துவம் சித்திக்க வேணும். அதுதான் இந்த பரபிரம்மம் என்கிற தத்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்னால் அதற்கு அனுமானம் வழிவகுக்காது. என்ன அனுமானம் என்பது நாம் கண்ணாலே பார்க்கப்பட்ட விஷயங்கள், பிரத்யட்சமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை போன்ற இன்னொரு விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுமே ஒழிய நாம் இதுவரைக்கும் கண்ணாலேயே பார்க்கப்படாத ஒரு விஷயத்தை ஊகித்து எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போ தூரத்திலிருந்து ஒரு இடத்துல ஒரு பர்வதத்தின் மேலே புகை வருதுன்னு சொன்னா அப்ப இங்க நெருப்பு இருக்கணும், அங்க நெருப்பு இருக்க வேணும் அப்படின்னு நாம் ஊகித்து தெரிந்து கொள்கிறோம். ஆனா இதற்கு முன்பு பல இடங்கள்ல புகையும் நெருப்பும் சேர்த்து பார்த்ததுனால தான் நாம் மற்றொரு இடத்துல வெறும் புகையை பார்த்ததனால் நெருப்பை ஊகித்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அனுமானம் என்பது முன்பு கண்ணால் பார்க்கப்பட்ட விஷயம் இருக்குமாகில் அதை போன்ற ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்தில் பார்க்க இயலாத இடத்தில் காட்டுமே ஒழிய முன்பின் பார்க்கவே பார்க்காத, கேட்கப்படாத ஒரு புது விஷயத்தை அதை எப்படி நமக்கு எடுத்து காட்ட முடியும்? பரமாத்மா என்கிற அந்த ஒரு தத்துவமோ இதற்கு முன் எங்கும் நம்மால் அறியப்படாத விஷயம். அப்ப அவனை நாம் ஒரு சாதாரண நெசவாளன் போலையோ, ஒரு குலாலன், ஒரு குயவனை போலையோ நாம் அனுமானிக்க தொடங்கினோம் என்னால் இவர்களைப் போல அவனும் ஒரு கர்மவசியனாகத்தான் நிற்பான். அதனால இப்படி சொல்லக்கூடாது என்பது இவருடைய திருவுள்ளம்னு பார்க்கிறோம். அதனால அந்த 3வது கணாத மதம், அதிலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஈஸ்வரனை அனுமானத்தாலே அவர்கள் சாதிக்கிறார்கள். ஆனால் அது தவறு. ஈஸ்வரன் வேதத்தால் மட்டுமே சித்திப்பவன் என்ன இது காட்டப்பட்டது. அடுத்த 4வது மதம் புத்தனுடைய, சுகதன் புத்தன் அவனுடைய மதம் என்ன பார்க்கிறோம். அதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
இந்த 4வது மதமான புத்த மதத்தில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. புத்தனுடைய உபதேசங்கள் 4 வகையாக இருந்ததாம். அதனால அது 4 மதங்களாக காலக்கிரமத்தில் அது மாறி வந்துள்ளன என்று காட்டுகிறார்கள். அதனால வைபாஷிகர்கள், சௌத்ராந்திகர்கள், யோகாச்சாரர்கள், மாத்தியமிகர்கள் என்று 4 விதமான மதங்கள் புத்த மதத்துக்குள்ளேயே பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதுல நாம் இப்பொழுது முதல் 2 மதத்தினுடைய சுருக்கமும் அதனுடைய கண்டனத்தையும் முன்பே நாம் பார்த்தோம். வைபாஷிகன், சௌத்ராந்திகன் முதல் 2 வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதாவது இப்படி கூட சொல்லுவார்கள், இன்னைக்கு நமக்கு பிரசித்தமாக நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் புத்த மதத்திலே ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஹீனயானம்னு சொல்லுவது கொஞ்சம் தாழ்ந்த பட்சம், மகாயானம்ன்றது முக்கியமான பட்சம். இந்த 4 மதங்களுக்குள்ளே முதல் 2 மதங்கள் ஹீனயானம், அடுத்த 2 மதங்கள் மகாயானம் என்று கூட காட்டுவார்கள். இந்த ஹீனயானம்னு சொல்லக்கூடிய இந்த 2 மதங்கள் வைபாஷிக, சௌத்ராந்திகம்னு இருக்கு இல்லையா, இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா அதுல படிப்படியாகவே நாம் பார்ப்போம். வைபாஷிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வெளியில் இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கப்படக்கூடிய ஜகத்து இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறான். இந்த ஜகத் என்பதே க்ஷணிகமானது. ஒரு வஸ்துவும் பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கு, எதுவும் ஸ்திரமானது அல்ல. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயுன்னு 4 விதமான தத்துவங்கள் இருக்கின்றன. எல்லாமே பரமாணுக்களின் கூட்டம்தான். பரமாணுக்களின் கூட்டம். இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்திலும் சொல்லுவது என்ன, எல்லாமே அணுக்கள் தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா, அது போலத்தான் இவர்களும் சொன்னார்கள். இதற்கு முன்னத கணாத மதத்தை சேர்ந்தவர்களும் அது போலத்தான் பரமாணுக்களாலே எல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்றார்கள். ஆனால் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே பரமாணுக்களின் கூட்டமே. சரி, 4 விதமான பரமாணுக்கள், அவைகள் ஒன்று சேர்ந்து இப்படி நாம் பார்க்கும் இந்த ஜெகத்தாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி, ஆனா இதெல்லாம் க்ஷணிகம், ஒன்றும் ஸ்திரமே கிடையாது, எல்லாம் பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்றது இவர்களுடைய வாதம். அடுத்ததாக சௌத்ராந்திகன் அப்படின்றவன் சொல்லக்கூடியது என்னவென்னால், 4 விதமான பரமாணுக்கள் இருக்கின்றன, அவைகளின் கூட்டம்தான் இந்த ஜகத்து, இந்த ஜகத்தே பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறது, இதெல்லாம் சத்தியம்தான். ஆனால் இந்த ஜகத்தை நாம் பிரத்யட்சமாக அறிய இயலாது, அனுமானித்துக் கொண்டுதான் ஜகத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். முதல் மதத்துல கண்ணாலேயே நாம் இந்த ஜகத்தை பார்க்கிறோம், இது ஜலம், இது நெருப்பு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த பிரத்யக்ஷ அறிவு. ஆனால் அடுத்த மதம் இந்த சௌத்ராந்திகன் என்கிறவன், அவன் கூறக்கூடிய விஷயம் என்னவென்னால், கிடையாது, பிரதிக்ஷணம் விஷயம் மாறிக்கொண்டே இருக்கின்றதுனால நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுடன் முதல்ல கண்ணுக்கு சம்பந்தம் ஏற்படுறது, சம்பந்தம் ஏற்பட்ட அடுத்த க்ஷணத்தில் தான் அறிவு பிரத்யக்ஷம் ஏற்படும். ஆனா அந்த க்ஷணத்தில் அந்த வஸ்து இருக்காது. அதனால எப்படி ஒரு வஸ்துவை பிரத்யக்ஷமாக அறிகிறோம்னு சொல்ல முடியும்? ஏன்னா பிரத்யக்ஷம்னு சொல்லணுமானால் ஞானம் ஏற்படும் காலத்திலே அந்த வஸ்து இருக்க வேண்டும். ஆனா இங்க அது போல கிடையாது. அந்த வஸ்து அழிந்த பின்புதான் அதனுடைய ஞானம் நம்மால் அதை பற்றிய ஞானம் நமக்கு ஏற்படுறது. அதனாலே எல்லா விஷயத்தையும், வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தையும் நாம் அனுமானத்தினால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஞானம் ஏற்படுகிறது, இது கருப்பாக இருக்கு, இது வெளுப்பாக இருக்கு, இது சுவையாக, இது இனிப்பாக இருக்கிறது, இது கசப்பாக இருக்கிறது, இது போன்ற அறிவுகள் நமக்கு ஏற்படுறது. இந்த அறிவினாலே வெளியில ஒரு வஸ்து இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் ஊகித்து தெரிந்து கொள்கிறோம். எப்படி தள்ளி பார்க்கும் பொழுது ஒரு மரத்தின் மேல கிளைகள், இல்லை தென்னை மரம்லாம் ரொம்ப ஆடுறது, உடனே என்ன சொல்றோம், காத்து வேகமாக வீசுகிறது அங்கே அப்படின்னு புரிந்து கொள்கிறோமா இல்லையா? அது போலே நமக்கு ஒரு சில அறிவு தோற்றங்கள் ஏற்படுகின்றன. அதை கொண்டு இப்ப ஏற்பட்ட வஸ்து இருக்க கடவுது, இது இருக்கு போல இருக்கு அப்படின்னு நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு இவனுடைய வார்த்தை. அதனால வெளி வஸ்துக்கள் இருந்த போதிலும் அவைகள் பிரத்யக்ஷம் அல்ல, அவைகள் அனுமானித்துதான் அறியப்பட வேண்டியவை என்பது இந்த 2வது மதத்தை சேர்ந்தவர்களின் கருத்து. இந்த 2 பட்சங்களையும் நாம் முன்பு பார்த்தோம். இதற்கு பொதுவான கண்டனங்கள் விஸ்தரமாக சொல்லப்பட்டு, அப்புறம் தனித்து 2வது மதத்தை சேர்ந்தவனுக்கு தனித்த கண்டனமும் காட்டப்பட்டது. சௌத்ராந்திகன் ஞான காலத்திலே
அர்த்தா இந்த முன்பு நான் சொன்ன பொழுது ஒரு அந்த பங்கியில சின்ன ஒரு மாற்றம் வேணும். இதுல பங்கி சோதனம் பண்ணிக்கணும். சௌத்ராந்திகன் ஞான காலத்திலே அர்த்த அனவஸ்தானம் ஞான அவிஷயத்துவ ஹேதுவன்று அப்படின்னு அது ஒண்ணு மாத்திக்கணும். அர்த்தாவஸ்தானம் ஞான விஷயத்துவன்னு பங்கி இருக்கு. அர்த்த அனவஸ்தானம் ஞான அவிஷயத்துவன்றதா இருக்கணும். ஸ்ரீபாஷ்யத்தின் ஏற்ப இங்க பங்கியில இது போலத்தான் ஒரு சோதனம் பண்ணிக்கொள்ள வேண்டியது. அதனால இவர்கள் சொல்லுவது என்னன்னா, நமக்கு ஒரு வஸ்துவை பற்றி அறிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை உண்டாக்கின வஸ்து அது நாசமாகிவிட்டது. அதனாலே அந்த வஸ்துவை நாம் அனுமானித்துத்தான் தெரிந்து கொள்ளணும். அந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை தன்னுடைய வடிவத்தை ஞானத்திலே சமர்ப்பித்து விட்டு தான் நாசமாகி விடுகிறது. அந்த ஞானம்தான் நமக்கு தோற்றுகிறது. இது வெண்மையாக இருக்கு, இது கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெண்மை கருமை முதலிய ஆகாரங்கள் ஞானத்தினுடைய ஆகாரம் வடிவம். ஞானத்துல ஒரு வடிவம் இருக்கிறபடியால் வெளியில ஒரு வஸ்துவும் இருக்க வேணும் என்பதாக நாம் ஊகித்து தெரிந்து கொள்கிறோம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். அதுக்கு தனி கண்டனம் காட்டப்பட்டது. ஒரு வஸ்து தன்னுடைய ஆகாரத்தை இன்னொரு வஸ்துவில எப்படி சமர்ப்பிக்க முடியும்? தர்மி அந்த வஸ்து நாசமாகிவிட்டது, ஆனா அதனுடைய தன்மை மட்டும் இன்னொரு இடத்திலே தங்கி கொண்டிருக்குன்னு இது எப்படி சொல்ல முடியும்? இது தவறு அப்படின்னு சொல்லி அதை கண்டனம் பண்ண. அடுத்தது மூணாவது மதம் யோகாச்சார மதம். அதுல இருந்து தான் நாம் பார்க்க வேணும். கிரந்தத்தில் 21வது பக்கம். யோகாச்சார மதம். யோகாச்சாரன் ஞான வைசித்திரியம் அர்த்த வைசித்திரிய பிரயுக்தம் என்று ஞானங்கள் ஸ்வயமேவ விசித்திரங்களாயிருக்கும் இத்தியாதி அர்த்தங்களை கொண்டான் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. இது என்ன தெரிவிக்கிறார்? யோகாச்சார மதம் இது அப்படியே இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்வைதிகள் மாயாவாதிகள் சொல்லக்கூடிய மதம், அதற்கு மூலம் இதுதான், இந்த மதம் தான். இவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அடுத்தபடி அதாவது முதல் 4 பௌத்தர்களுக்குள்ளே முதல் பௌத்தன் என்ன சொன்னான்? வெளியிலே வஸ்து இருக்கு, வெளி உலகம் உண்மையாக இருக்கு, ஆனா அது பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கு, அது கண்ணாலே நாம் பிரத்யக்ஷத்தாலே அறியலாம் என்று. அடுத்த 2வது பௌத்தன் சொன்னது, வெளி உலகம் என்பது இருக்கு, அது க்ஷணிகமாக இருக்கு, ஆனால் அதை கண்ணால் நாம் அறிய முடியாது, அதாவது பிரத்யட்சமாக அறிய முடியாது, ஞானத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு வஸ்து இருக்குன்னு நாம் ஊகித்து தான் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு கொஞ்சம் அனுபவத்துக்கு விருத்தமாக ஒரு விஷயத்தை சொன்னார். அடுத்து 3வது மதத்துல இவர்கள் சொல்லுவது அனுபவத்துக்கு மிகவும் விருத்தமானது. என்னது? வெளி பதார்த்தம் என்பதே கிடையாது, வெளி உலகம் என்பதே கிடையாது, ஞானம் ஒன்றுதான் இருக்கே ஒழிய ஞானத்தை ஒழிய பதார்த்தம் என்பது எதுவுமே கிடையாது. இல்லையே, நமக்கு ஒரு வஸ்துவை தொட்டால் அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு, இல்லை ஒரு வஸ்துவை தொட்டால் உஷ்ணமாக இருக்கு, இந்த ஒரு அறிவெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அறிவு தான் ஏற்படுறது, அவ்வளவுதான். அறிவை தவிர்த்து வேறு வஸ்து இருக்குன்னு எப்படி ஒன்னால் சொல்ல முடியும்? தள்ளி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வஸ்து இருக்கு, கருமையாக இருக்கு, கருப்பான வஸ்துனா கருமை இல்ல வெளுப்பு அப்படின்னா சொல்றோம்னு வைத்துக் கொள்வோம். இப்ப நமக்கு வெளி புலன்களாலே அந்தந்த உணர்ச்சி ஏற்படுறது, உணர்ச்சி தான் ஏற்படுறது, உணர்ச்சினாலே வெளி வஸ்து இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப தூங்கும் பொழுது ஸ்வப்னம் அப்படின்ற அந்த ஒரு அறிவு ஏற்படுறது. ஸ்வப்னம்ன்றது ஒரு அறிவு தான். அதுல 1000 பேர் சுத்தி இருப்பது போலே தான் மகாராஜாவாக இருப்பது போல எல்லாம் ஸ்வப்னம் ஏற்படுறதெல்லாம் உண்மையா? கிடையாது. அப்போ அறிவு இருக்குன்னு ஏற்படுறதுன்னு சொன்னால் வஸ்துவும் இருக்க வேணும் என்கிற நியமம் இல்லை. வஸ்து இல்லாமலேயே அறிவு ஏற்படும். இங்கும் அது போலத்தான். அதனால இந்த ஜகத்து நாம் சுத்தி இருக்கக்கூடிய ஜகத் என்பதே கிடையாது. நமக்கு விசித்திரமான அறிவுகள் வாசனாயினாலே வாசனா பலத்தினாலே ஏற்படுகின்றன. அதனாலே வெளி வஸ்துவே கிடையாது அப்படின்னு முக்கியமான விஷயத்துக்குள்ளே வந்தான். இந்த பௌத்தர்களுக்கு இதுதான் அடிப்படை. முதலிலேயே எதுவும் கிடையாதுன்னு சொன்னா நமக்கு புரியாது. அதனால் படிப்படியாக இந்த விஷயங்களை நிராகரித்து கொண்டே வர வேணும். அதனால எப்படி நிராகரணம் பண்றார்கள் பாருங்க. முதல்ல சொல்லும் பொழுது எதுவுமே ஸ்திரமாக கிடையாது, எல்லாம் இருக்கு, ஆனா க்ஷணிகமாக இருக்கு, ஸ்திரம் எதுவும் இல்லைன்னு சொன்னார். அடுத்தது, க்ஷணிகமாக எல்லாம் இருந்தாலும் அது நேரடியாக நம்மால் அறிய இயலாது, அனுமானித்து தான் அறிய வேணும். அடுத்த 3வது மதம், வெளி வஸ்து எதுவுமே கிடையாது, ஞானம் ஒன்றுதான் இருக்கே ஒழிய வெளி வஸ்து என்பதே எதுவும் கிடையாது. அதனால ஞானம் ஒன்றை தவிர்த்து பதார்த்தம் என்று எதுவும் கிடையாது, இதான் காட்டுறார். அர்த்த வைச்சித்திரிய பிரயுக்தம் என்று, அதாவது பொதுவாக நம்ம என்ன சொல்றோம், லோகத்துல நமக்கு
விதவிதமான அறிவுகள் ஏற்படுறதுன்னா வஸ்து விதவிதமாக இருக்க வேண்டும். லோகத்துல சொல்றோம், ஒரு பதார்த்தத்தை நாம் சாப்பிட்டோமானால் இது இனிப்பாக இருக்கு, இன்னொன்னு கசப்பாக இருக்கு, இன்னும் துவர்ப்பாக இருக்கு, இன்னொன்னு காரமாக இருக்கு, உப்பாக இருக்குன்னு சொன்னா, அப்போ அந்த 5 6 விதமான ரசங்கள் நமக்கு அந்த உணர்ச்சி ஏற்படுறதுன்னா 6 வஸ்துக்கள் இருக்க வேண்டும். கண்ணால் பார்க்கும் பொழுது அது போலத்தான் வெண்மையாக, கருமையாக, மஞ்சளாக, இப்படி விதவிதமான தோற்றங்கள் நமக்கு ஏற்படுறதுன்னா அப்போ விதவிதமான வஸ்துக்கள் வெளியில இருக்க வேண்டும் சொல்றோமா இல்லையா? இப்ப ஞானம் விசித்திரமாக விதவிதமாக ஏற்படுகிறது என்னால் அர்த்தம் வஸ்துவும் விதவிதமாக இருக்க வேணும் என்பது அடிப்படையான யுக்தி. ஆனா இவர்கள் அதையே தகர்க்கிறார்கள். கிடையாது, ஞானம் விசித்திரமாக ஏற்படுறதுனா அது நம்முடைய வாசனா பலத்தினால் ஏற்படுறதே ஒழிய வஸ்துவும் விசித்திரமாக வெளியில இருக்க வேண்டும் என்கிற நியமம் இல்லை. ஞானங்கள் ஸ்வயமேவ விசித்திரங்களாய் இருக்கும். ஞானம் ஏன் விதவிதமாக இருக்கு? இப்ப வெளி வஸ்துவை இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான அறிவுத்தானே ஏற்பட வேணும். எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் ஒரே விதமான அறிவுத்தான் ஏற்படணும். ஆனா அப்படி ஒத்தொத்தனுக்கும் ஒவ்வொரு காலத்திலேயும் விதவிதமான அறிவுகள் ஏற்படுறதே. இது எப்படின்னு கேட்டா அது தன்னிடையே அப்படித்தான், இதற்கு வேற காரணம் கிடையாது என்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால வெளி உலகம் கிடையாது, அறிவு ஒன்றே இருக்கு. அந்த அறிவுக்கு அடிப்படையான ஆலம்பனமாக விஷயம் தேவையில்லை என்பது இவர்கள் கருத்து. இதுவும் அனுபபன்னம். ஞானவானான ஞாதாவான ஆத்மாவுக்கு அர்த்த விசேஷ விவகார ஹேதுவாக ஞானம் உபலபியமாகையாலே நான் இத்தை அறிகிறேன் என்று கிரியா கர்ம பாவத்தாலே பரஸ்பர பின்னமாக பிரத்யக்ஷ திருஷ்டங்களான ஞான ஜேயங்களில் ஞானமாத்திரம் பரமார்த்தம் என்கிறது சர்வலோக பிரத்யக்ஷ விருத்தம். முதல்ல சொல்றாரு, இது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான பிரத்யக்ஷ அனுபவத்துக்கு நேர் விருத்தமாக இருக்கிறது நீங்கள் சொல்லுவது அப்படின்றத முதல்ல காட்டுறார். என்ன பாருங்கள், இவர்கள் சொன்னது என்ன? அறிவு என்பது ஒன்னே இருக்கே ஒழிய அறிவை தவிர்த்து இன்னொரு வஸ்து கிடையாது. ஆனா நமக்கு அனுபவம் எப்படி இருக்கு? நான் இந்த வஸ்துவை அறிகிறேன். 3 விஷயம் பாருங்கள். நான் சொல்லும் பொழுது ஞாதா, ஞானத்தை உடைய நான். இத்தை, இது ஞேயம், ஞான விஷயமான இந்த பொருளை அறிகிறேன். ஞானம், அதை பற்றி ஞானத்தை உடையவனாக இருக்கிறேன். அப்போ ஞாதா என்பவன் ஆத்மா, ஞேயம் என்கிற வஸ்து, அதை பற்றிய ஞானம் என்கிற ஒரு விஷயம். இப்படி 3 விஷயங்கள் இருக்கும் பொழுது மற்றைய 2ஐயும் தள்ளிவிட்டு ஞானம் ஒன்றுதான் சத்தியம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப ஞானம்னு ஒண்ணு இருக்குன்றதுக்கு என்ன பிரமாணம்? அனுபவம் தானே, பிரத்யக்ஷ அனுபவம். அந்த பிரத்யக்ஷ அனுபவம் ஞானத்தை காட்டுவது போலே ஞாதா என்கிற ஆத்மாவையும் ஞேயம் என்கிற வஸ்துவையும் காட்டுகிறது. அப்ப அதை அந்த 2 விஷயங்களை எப்படி தள்ள முடியும் அப்படின்ற, அதான் ஞாதாவான ஆத்மா, ஞானமுடையவன் ஆத்மா, அவனுக்கு ஒரு பொருளை பற்றிய விவகாரத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் ஞானம். இந்த ஞானம்ன்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார் எம்பெருமானால். இதை பல இடங்கள் எடுத்து காட்டுவது உண்டு. ஞானம்னு ஒண்ணு சொல்லியாச்சுனாலே அதுக்கு இந்த பக்கம் ஒரு வஸ்து, அந்த பக்கம் ஒரு வஸ்து இருக்கணும். ஞானம்னு சொன்னால் யாருக்கு எதை பற்றியது, இந்த 2 கேள்வி சொல்லணும். இந்த 2 கேள்வி வரும், அதற்கு பதில் சொல்லணும். யாருக்கு ஞானம் ஏற்பட்டது, எதை பற்றிய ஞானம் ஏற்பட்டது? அப்போ ராமனுக்கு இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும். இல்லை இங்க இருக்கக்கூடிய இந்த செடியை பற்றி, இந்த பழத்தை பற்றி, இந்த புத்தகத்தை பற்றி ஏதோ ஒன்று சொல்லணும். அப்போ ஞாதான்னு ஒரு பக்கம். ஏன்னா ஞானம் அப்படின்ற ஞானத்துடைய தன்மையே என்னன்னா, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பொருளை எடுத்து ஒரு பொருளை விவகாரம் பண்ணுவதற்கு, அந்த பொருளை இவன் அறிந்து கொண்டு அந்த பொருளை கொண்டு இவன் அதை பயன்படுத்துவதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஞானம்னு சொல்லப்படுறது. அதனால ஞானம் என்னாலே அது ஒரு ஞாதா ஆத்மாவையும் ஒரு விஷயத்தும் கொண்டிருக்க வேணும். அப்படின்றதுனாலே வெறும் ஞானத்தை நீ ஒப்புக்கொண்டு ஆத்மாவையும் விஷயத்தையும் தள்ளுவது அத்தியந்த அனுச்சிதம் அப்படின்ற. அடுத்தது, இன்னமும் ஜாகிரதசையில் ஞானங்கள் ஸ்வாப்ன ஞானங்கள் போலே விஷயசூன்யங்கள் என்றும் சொன்னான் இல்லையா? அவன் அடுத்த சொன்னது இதுதான், எல்லா அறிவும் எல்லான ஜாகர பிரத்யாக, நாம் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து அறிவுகளும் விஷயசூன்யாக, விஷயமற்றவை, விஷயமில்லாமல் வெறுமனே உண்டாகக்கூடிய அறிவுகள். ஏன்? பிரத்யேகத்துவாது, ஞானமாகிறபடியாலேயே. ஸ்வாப்ன பிரத்யேகவது. அவன் என்ன சொல்றான்னா, அறிவு என்று சொன்னாலே அதற்கு
விஷயம் இருக்காது, நிர்விஷயமாகத்தான் இருக்கும். எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, தூங்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஸ்வப்ன அறிவு போலே, ஸ்வப்ன தசையில் ஏற்படக்கூடிய அறிவு, அது எப்படி விஷய சூன்யமாக இருக்குமோ அது போலத்தான் விழித்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அறிவும் கூட விஷயமற்றதாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவர்கள் சொல்லுவது. ஆனா இதுவும் அனுபபன்னம். ஸ்வாப்ன ஞானங்களுக்கு உத்தரத்திர பாதக பிரத்யங்கள் இருக்கையாலே அவற்றுக்கு விஷய சூன்யத்துவம் கொள்ளலாம். ஜாகர ஞானங்களுக்கு அப்படி உத்தரத்திர பாதக பிரத்யங்கள் இல்லாமையாலே விஷய சூன்யத்துவம் கொள்ள ஒண்ணாது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு காட்டுறார். இப்ப என்ன சொல்ற, ஸ்வாப்ன ஞானம், ஸ்வப்ன தசையிலே நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு இருக்கே, அதற்கு விஷயம் கிடையாதுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னால், எழுந்த உடனே இவ்வளவு நேரம் நான் பார்த்தது எதுவும் இல்லை, இது பொய் அப்படின்ற பாதக பிரத்தியம், இது இல்லை என்ற மறுப்பு நமக்கு ஏற்படுறதா இல்லையா? ஏற்படுறது. ஆனால் இப்பொழுது லோகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அறிவுக்கு அது போல இல்லை. இப்போ கண் எதிர்க்க நமக்கு ஒரு புத்தகம் இருக்குன்னா, இங்க புத்தகம் இருக்குன்னு சொல்றோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே நான் புத்தகம் இருந்ததுன்னு பார்த்தேனே, இது பொய், இங்கே புஸ்தகம் இல்லை அப்படின்னு நமக்கு அந்த மறுப்பு அறிவு ஏற்படுறதா? மறுப்பு ஏற்படுறதா? கிடையாது. அதனால ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தூங்கி எழுந்தவன் நான் பார்த்ததெல்லாம் கனவு, அது எதுவும் உண்மை அல்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, பாதம் ஏற்படுறது. ஆனால் இப்பொழுது லோகத்திலே அவரவர்கள் தினப்படி அவர்களுக்கு ஜாகரண தசையிலே விழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஏற்படக்கூடிய அறிவுகளுக்கெல்லாம் பாதக பிரத்யங்கள் எதுவும் ஏற்படுவது கிடையாது. அதனால இந்த ஞானங்கள், இப்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஞானங்களை எல்லாம் விஷயமற்றது என்று நீங்கள் தூஷிக்க முடியாது அப்படின்ற. அப்படி சர்வ ஞானங்களுக்கும் விஷயசூன்யத்துவம் கொள்ளில் விஷயசூன்யத்துவ சாதக அனுமான ரூப ஞானத்துக்கும் விஷயசூன்யத்துவம் பிரசங்கிக்கையாலே ஞானங்களுக்கு விஷயசூன்யத்துவம் சித்தியாது. இது முக்கியமான தர்க்கம், நல்ல ஒரு தர்க்கம் காட்டுறார். சரி, நீங்கள் சொல்லுவது என்ன? இப்ப அவனை பார்த்து, பௌத்தனை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த அறிவுக்கும் விஷயம் கிடையாது, எல்லா அறிவும் விஷயம் இன்றி தோன்றக்கூடியவைகள். சொப்ன தசையில் ஏற்படக்கூடிய அறிவு போலே இப்பொழுது நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிவு அனைத்தும் கூட விஷயம் இல்லாமல் வெறுமனே தானே தோணக்கூடிய அறிவு. லோகத்துல பிரமம்னு சொல்றோம் இல்லையா? கண்ணெதிர்க்க ஒரு கண்ணாடியோ வேற ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, சூரிய வெளிச்சத்துல அது பளபளன்னு தோன்றுகிறது, உடனே அங்க வெள்ளி இருக்கு அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். கிட்ட போய் பார்த்தா நாம் வெள்ளி இருந்ததுன்னு நினைச்சோம், ஆனா அந்த வெள்ளி அங்கே இல்லை. அப்ப இல்லாத வஸ்துவை இருப்பதாக அறிவது, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை வேறு ஒரு வஸ்துவாக அறிவது, இதுதானே பிரமம்னு சொல்றோம். அப்ப விஷயமே இல்லாமல் நமக்கு ஒரு அறிவு ஏற்படுறது. இப்ப பௌத்தன் சொன்னது என்ன? எல்லா அறிவும் அப்படித்தான், விஷயம் இல்லாமல் தோன்றக்கூடியதுதான் அப்படின்னு சொன்னான். இப்ப நாம கேள்வி கேட்கணும், சரி எல்லா அறிவும் இப்படின்னு சொன்னையானால் நீ இப்போ ஒரு விஷயம் சொன்னாய் தானே, என்னது? ஞானம் எல்லாம் விஷயமற்றவை அப்படின்னு நீ ஒரு அனுமானம் பண்ணுகிறாய் இல்லையா? இந்த அறிவிலும் கூட விஷயம் இல்லையா அப்படின்ற விஷய சூன்யத்துவ சாதக அனுமான ரூப ஞானம். ஞானங்களுக்கு விஷயங்கள், ஞானங்களுக்கெல்லாம் விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஞானமும் இந்த ஞானத்துக்கும் விஷயம் இல்லைன்னு தானே வரும். அப்ப இந்த ஞானத்துக்கும் விஷயம் இல்லைன்னு சொன்னா நீ சொன்னது தவறுன்னு வந்து முடியறது, அவ்வளவுதான் அப்படின்ற. அதனால ஞானங்களுக்கு விஷய சூன்யத்துவம் சித்தியாது அப்படின்னு சொல்றார். ஞானங்களுக்கு விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்ற இந்த அறிவு இருக்கே, அனுமான ரூபமான அறிவு, இதுவும் விஷய சூன்யம்னு சொன்னால் நீ சொல்ல வந்ததே தவறு. இது எப்படின்னா, எல்லோரும் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைத்துக்கொள்ளும். மனுஷர்கள் வாயாலே பேசும் வார்த்தை தவறு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, அப்ப எல்லாரையும் இப்படி சொல்லலாமா? புத்தி இல்லாதவர்கள் இல்ல வஞ்சகர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் தவறுன்னு சொல்லணும். மனிதன் யாரு பேசினாலும் அந்த வார்த்தை பொய் அப்படின்னு நீ சொன்னாயாகில், இப்ப நீ பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, மனிதர்கள் எல்லோரும் பேசுவது பொய் தான், இந்த வார்த்தையும் பொய். அப்ப அந்த வார்த்தையும் பொய்ன்னு ஆயிடுத்துன்னா எல்லோரும் பொய் பேசுகிறார்கள் இப்போ சித்திக்காது தானே. அதுதான் இங்க விஷயம். ஒருத்தன் வந்து ரொம்ப சாகசியாக ஒருத்தன் எழுந்திருந்து பேசக்கூடியவர்கள் எல்லோருடைய வாக்கியமும் பொய் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தன் எழுந்து சொல்றான்,
மனிதன் பேசுவது எல்லாமே பொய்ன்னு சொன்னால் நீ பேசக்கூடிய இந்த வார்த்தையும் பொய் தான். அப்போ எல்லோரும் பேசுவது பொய் என்பதே பொய்யாக ஆகிவிட்டது. அப்படின்றதுனால நாங்கள் எல்லோரும் பேசுவது பொய்ன்னு சித்திக்காது. அதைதான் இங்கேயும் வந்து சேரும். இந்த அனுமான ஞானத்திலே விஷய சூன்யத்துவம் இல்லையாகில் ஞானத்துவரூப ஹேதுவுக்கு அனைகாந்தியம் வரும். இத்தியாதி தோஷங்கள் விஸ்தரேன சொல்லப்பட்டது. சரி, இல்ல ஞானம் என்னால் விஷயமற்று இருக்கும் அப்படின்னு இவன் சொன்னான். உடனே நாம சொன்னோம், அப்போ நீ சொல்ற இந்த ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம் என்றால் விஷயமற்றதுன்னு, அது அந்த ஒரு ஞானத்திலையும் விஷயம் இல்லை. அப்ப நீ சொல்ல வந்த விஷயம் பொய்ன்னு ஆகிவிட்டது அப்படின்னு முதல்ல கண்டனம் சொன்னோம். இல்ல இன்னொரு விதமாக ஒரு பதிலும் கூட அவன் சொல்லலாம், இல்ல இல்ல என்னுடைய ஞானத்தை தவிர்த்து அப்படின்னு சொன்னால் அதற்கும் பதில் காட்டப்பட்டிருக்கு. இல்ல என்னுடைய ஞானத்துல விஷயம் இருக்குதான் அப்படின்னு சொன்னா, அப்ப நீ என்ன சொன்ன, ஞானம்னு சொன்னாலே அதுல விஷயம் இருக்காதுன்னு. அந்த நியமம் போயிடுது. ஏன்னா நீ சொன்ன அந்த அனுமான ஞானம் இருக்கே, இந்த வாக்கியங்கள் ஏற்படக்கூடிய அனுமானம், அந்த அனுமான ஞானம் என்பது ஒரு ஞானம் தான். ஆனா அதுல விஷய சூன்யத்துவம் என்பது இல்லை. இப்ப இது விபச்சார தோஷம்னு அனுமானத்துல ஒரு தோஷமாக சொல்லுவார்கள். இப்ப இந்த லௌகிக உதாரணத்துல பார்ப்போம். ஒருத்தன் எழுந்திருந்து சொன்னான், மனிதன் பேசும் வாக்கியம் எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தன் எழுந்து சொன்னா, அப்போ நீ சொன்ன இந்த வாக்கியமே பொய் என்பதனாலே நாங்கள் சொல்லுவது பொய்ன்னு சித்திக்காது. உடனே அவன் சொன்ன, இல்ல இல்ல என்னுடைய வாக்கியம் மட்டும் உண்மைதான் அப்படின்னு சொன்னால், அப்ப உடனே மறுபடியும் என்ன பதில் வரும், இப்ப நீ என்ன சொன்ன, மனிதன் பேசும் வாக்கியம் என்றால் அது பொய்ன்னு சொன்னாய். அப்ப நீ பேசக்கூடிய வாக்கியமானதும் கூட மனிதன் பேசும் வாக்கியம் தானே. ஆனா அந்த வாக்கியத்துல பொய்த்தன்மை இல்லைன்னு நீயே சொல்லுகிறாய். அப்ப எங்களுடைய வாக்கியத்திலையும் பொய்த்தன்மை இல்லைதான். ஏன்னா நீ சொன்ன நியமம் அங்கே உடஞ்சிருது. மனிதன் பேசும் வாக்கியம் என்னால் அது பொய் தான் அப்படின்னால் இந்த நியமம் இருக்கு இல்லையா, அது உன்னுடைய வாக்கியத்துல அது பக்னம் ஆயிடுது. நீ ஏன்னா உன்னுடைய வாக்கியமும் மனிதன் பேசின வாக்கியம்தான், ஆனால் அதிலே பொய்த்தன்மை இல்லைன்னு நீயே ஒப்புக்கொள்கிறாய். அப்போ எங்களை நீ எப்படி சொல்லலாம், மனிதன் பேசின வாக்கியம் என்றால் அது பொய்யாகத்தான் இருக்க வேணும்ன்றது உன்னிடத்திலேயே அது உடஞ்சிருக்கு அந்த நியமம் அப்படின்றது மாதிரி தான் இங்கே இப்போ பதில் காட்டியிருக்கார். அதனாலே வெளி வஸ்துக்களே கிடையாது, எல்லாம் பொய் தான், ஞானம் ஒன்றே வெறுமனே தோற்றுகிறது என்கிற வாதம் சர்வதா அயுக்தம் என்ன காட்டப்பட்டது. அடுத்ததாக 4வது பௌத்த மதம், மாத்தியமிகன் சுகதனுக்கு முக்கிய சிஷ்யன் அப்படின்றார். இந்த மாத்தியமிகன்னு சொல்லக்கூடியவன் தான் புத்தனுக்கு பிரதான சிஷ்யனாம். ஏன்னா இந்த மாத்தியமிக மதத்தில் தான் அந்த புத்தனுக்கு முக்கியமான குறிக்கோள் இருக்கான். இதுலதான் அவனுடைய கருத்து இருக்கு. இந்த மாத்தியமிக மதத்திலே எல்லோரையும் முதல் அடியிலேயே கொண்டு வர முடியாது என்பதனால்தான் முதல் 3 மதங்கள் சொல்லப்பட்டன. இவன் சொல்லுவது என்ன தெரியுமா, இந்த அறிவு என்பதும் கிடையாது, சூன்யமே இருக்குன்றது இவனுடைய வாதம். கடைசியில் எல்லாத்தையும் ஒழிக்கிறது. முன்னாடி 3வது மதத்திலாவது அறிவு மட்டும் இருக்கு, வஸ்து கிடையாதுன்னு சொன்னார்கள். ஆனா இங்கே இவர்கள் சொல்லுவது அறிவு என்பதும் கிடையாது, சூன்யம் தான் தத்துவம், எந்த வஸ்துவும் கிடையாது. உண்மையிலே பார்த்தால் எந்த வஸ்துவும் கிடையாது. ஏன்னு கேட்டா இவர்கள் ரொம்ப விசித்திரமா சொல்றார்கள். ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், அது எங்கிருந்து உண்டாச்சு, இந்த சில கேள்விகளை கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதனால் எதுவுமே இல்லைன்னு ஒப்புக்கொள்வோம். என்ன இப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள், அதை பார்ப்போம். மாத்தியமிக மதமே சுகத மதத்துக்கு எல்லை. இந்த பௌத்த மதங்களுக்கு கடைசி நிலம், எல்லை நிலம் எது, பராகாஷ்டை. இந்த மாத்தியமிக மதம் சூன்யவாதி மதம்தான். மாத்தியமிக மதத்திலே விஞ்ஞானமும் பாஹ்ய பதார்த்தங்களும் இல்லை, சூன்யமே தத்துவம், அபாவாபத்தியே மோக்ஷம். இவர்கள் மதத்தில் மோக்ஷம்னா என்ன, அப்படியே அபாவமாக போவது, சூன்யமாக ஆவது, இதுதான் மோக்ஷமா. எங்கனே என்னல், அது ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்ன்றதுக்கு நிரூபணம் பண்றது எதுவுமே இல்லையா, பல வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றார்கள் அவர்கள். ஹேதுஜன்யமான சத்து தத்துவம் என்ன ஒண்ணாது. பாருங்க, இப்ப தத்துவம் என்னால் என்ன அப்படின்னா, சத்து இருக்கும் வஸ்து தான் தத்துவம்னு நாம் சொல்லுவோம் இல்லையா. ஒரு வஸ்துவிலிருந்து உண்டாயிருக்கு, சத்துனா இருக்கக்கூடியது. இப்போ இவர்கள் 4 விஷயங்களையும் தள்ளி 5வதாக சூன்யம் என்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார்கள். இது கொஞ்சம் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சத் அப்படின்னா இருப்பது, உளது.
இருக்கு, ஒரு வஸ்து இருக்கு. பொதுவா லோகத்துல எந்தெந்த வஸ்து லோகத்துல இருக்கிறதோ அதுதான் சத், தத்துவம்னு சொல்றோம். பூமி, பிருத்திவி இருக்கு, ஜலம் இருக்கு, ஆகாசம் இருக்கு, காற்று இருக்கு, இப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சத்து, அததான் தத்துவம்னு சொல்றோம். சில சமயம் சில வஸ்துக்கள் அசத்து, இல்லாமல் இருக்கும். முயல் கொம்பு இதெல்லாம் அசத், இல்லவே இல்லை. இப்ப இவர்கள் என்ன சொல்றாருன்னா, சத்துன்றது தத்துவமாகாது, அசத் என்பதும் தத்துவமாகாது, சதசத், சத்தாயும் அசத்தாயும் இருப்பது அதுவும் தத்துவமாகாது, சதசத் விலக்ஷணம், சத்து அசத் இரண்டை காட்டிலும் வேறுபட்டது அதுவும் தத்துவமாகாது. அப்ப இது நாலத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒன்று. இந்த சதுஷ்கோட்டி விநிர்முக்தம், 4 பிரகாரங்களை காட்டிலும் அப்பாற்பட்டதுதான் சூன்ய தத்துவம் என்பது இவர்களுடைய வாதம். சரி, அது ஒன்னொன்னுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய யுக்திகள் பாருங்கள். ஹேதுஜன்யமான சத்து தத்துவம் என்ன ஒண்ணாது, உற்பத்தியை நிரூபிக்க கூடாமையாலே. அதாவது பூர்வமே சத்தானதுக்கு உற்பத்தியிலே பிரயோஜனம் இல்லாமையாலே சத்துக்கு உற்பத்தி என்ன ஒண்ணாது. ஒரு ஒரு காரணத்திலிருந்து உண்டாகக்கூடிய வஸ்து அதுதான் தத்துவம் அப்படின்னு சொன்னால், சத்துனா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து, அதற்கு எதற்கு உற்பத்தி வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள். உற்பத்தியை நிரூபிக்க முடியாதுன்றார்கள். ஒரு வஸ்துவிலிருந்து லோக யாத்திரையே எது, இன்னைக்கு லோகத்து நடக்கிறதுனாலே இந்த வஸ்துவிலிருந்து இது உண்டாகும் இல்லை. அவரவர்கள் தங்களுக்கு வேண்டிய வஸ்துவை பெறுவதற்கு உழைக்கிறார்கள். அப்போ அன்னம் வேணும் அப்படின்னு சொன்னா விவசாயம் பண்ணணும், அதற்கு போய் பூமிக்கு போனோம், உழவணும், அதற்கு நீர் பாய்ச்சணும், எவ்வளவு எல்லாம் செயல்கள். லோகம் அப்படின்னு சொல்வதே பிரவிற்த்தி தான். ஆனா இவர்கள் என்ன பேசுகிறார்கள்னா, ஒரு வஸ்துவிலிருந்து உண்டாகக்கூடிய பொருள் அது தத்துவம்னு சொன்னால் அது சத்தாக இருக்க முடியாது. ஏன்னா சத்துனா எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அதற்கு எதற்கு உற்பத்தி வேணும் அப்படின்றார். பூர்வமே சத்தானதுக்கு, முன்பே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு உற்பத்தியிலே பிரயோஜனம் கிடையாது. அதனால சத்துக்கு உற்பத்தி என்று சொல்ல முடியாது. சரி, அசத்துக்கு உற்பத்தின்னு சொல்லலாமா? அசத்து, முன்பு இல்லாத வஸ்து தான் உண்டாகிறதுன்னு சொல்லலாமே. அப்படின்னா முன்பு இல்லைன்னு சொன்னா அது இல்லைதானே, அதற்கு இல்லாமல் இருப்பது தானே அதற்கு அதோடைய வாஸ்தவமான தன்மை. அப்போ அது எப்பொழுதுமே இல்லாமல் தான் இருக்கும். அசத்துக்கு உற்பத்தி சொல்லில் உற்பத்தமானதும் அசத்தாகையாலே ஜென்மத்துக்கு பிரயோஜனாபாவம் பிரசங்கிக்கும். ஆகையாலே அதுக்கும் உற்பத்தி சொல்ல உண்ணாது. உண்டாகக்கூடிய வஸ்து இருக்குன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களே, மாத்தியமிகன் அவன் சொல்லக்கூடிய வாதம் இது. எந்த வஸ்து இருக்கு லோகத்திலே? பல விஷயங்கள் உண்டாருது. எது உண்டாருது? சத்தான வஸ்து உண்டாருதா, அசத்தாகிற வஸ்து உண்டாகிறதா? சத்துன்னு சொன்னால் அது முதல்ல இருக்கக்கூடிய வஸ்து தான். அதற்கு உற்பத்தி, ஒரு நாம் உழைச்சி அதை உண்டாக்குவது என்பது தேவையா? தேவையில்லை. சரி, இல்லாத வஸ்து தான் உண்டாருது. இல்லாத வஸ்துவை எப்படி உண்டாக்க முடியும்? அது எப்பொழுதுமே இல்லாமலாகத்தான் இருக்கும், இல்லாததாகத்தான் இருக்கும். அப்போ அதை எப்படி உண்டாக்க முடியும்? அப்போ அதற்கும் இந்த உற்பத்தி என்பது தேவையில்லை தான். ஆகையாலே அதுக்கும் உற்பத்தி சொல்ல உண்ணாது. இப்படி சதசது உபயாத்மகமும் தத்துவம் என்ன உண்ணா. சரி, இப்படி வைத்துக் கொள்வோம். முன்பு அசத்தாக இருக்கும், பின்பு சத்தாக ஆகும். ஆனால் அந்த வஸ்து சதசது உபயம். லோகத்துல பொதுவாக இப்படிதான், முதல்ல இல்லை, நம் உழைப்பினாலே அது உண்டாகிறது. எள்ளு எண்ணெய்ன்னு எடுத்துப்போம். எள்ளுல எண்ணெய் உள்ள வேறு விதமாக சூக்ஷ்மமாக இருந்தா கூட அதை நல்லா நசுக்கி எல்லாம் பண்ணி நம்முடைய புருஷ பிரயத்னத்துக்கு பின்புதான் எண்ணெய் என்பது உண்டாகிறது. அப்போ முதல்ல அது இல்லை, பின்பு வந்தது. இப்போ முதல்ல அசத்து, பின்பு சத்து. அப்போ லோகத்துல இருக்கிற வஸ்து எல்லாமே சதசது உபயம், சத்து அசத்து இரண்டு வடிவமாகவும் இருக்கு. அப்படி சொல்லலாமா அப்படின்னா, இப்போ தத்துவம் என்னால் சதசது உபயாத்மகம், அதுவும் சொல்ல முடியாது. அந்யோன்ய விலட்சணமான சதசத்துக்களுக்கு தாதாத்மியம் கூடாது இப்படி சொல்ற. அவ என்ன சொல்றான்னா, அது எப்படி ஒரு வஸ்து நேர் எதிரும் புதிருமாக இருக்க முடியும்? நேர் மாறாக எப்படி இருக்க முடியும்? ஒரு வஸ்து ஒண்ணு ஜலமாக இருக்கணும், இல்ல நெருப்பாக இருக்கணும், இருளாக இருக்கணும், இல்ல வெளிச்சமாக இருக்கணும். ரெண்டும் ரெண்டு விதமாக ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒண்ணு சத்துன்னு சொல்லு, இல்ல அசத்துன்னு சொல்லு. சதசத்தாக ஒரு வஸ்துன்றது சொல்லவே முடியாது. இது தவறு என்ன இப்படி கண்டிக்கிறான். சரி, சதசது விலட்சணம், சத்தும் அல்ல அசத்தும் அல்ல,
இரண்டுக்கும் அப்பாற்பட்டது அப்படி சொல்லலாமா அப்படின்னு நாலாவது கேள்வி பிரகாரம். சதசத் விலக்ஷணத்துக்கு விலக்ஷணமானது பிராந்தி பரிகல்பிதம் அப்படின்னு சொல்றார். சதசத் விலக்ஷணமே தத்துவம் என்னில் வியாவகாரிக சத்தியம் என்றும் சாம்பிரதிக சத்தியம் என்றும் சொல்லப்படுகிற சதசத் விலக்ஷணமானது பிராந்தி பரிகல்பிதமாகையாலே தத்துவம் ஆகாது. சதசத் விலக்ஷணத்துக்கு உற்பத்தியும் கொள்ள ஒண்ணாது. ஜென்ம பிரயோஜனமான சத்துவம் இல்லாமையாலே ஜென்ம வையர்த்தியம் வரும். சரி, என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி ஒரு வஸ்து சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, இரண்டை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னால், அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த சத்தும் அல்ல அசத்தும் அல்ல என்கிற அந்த வஸ்து இருக்கு இல்லையா, அதைத்தான் சாஸ்திரக்காரர்கள் வியாவகாரிக சத்தியம் சாம்பிரதிக சத்தியம் என்னெல்லாம் இப்படி சொல்லுவது உண்டு. என்ன தாற்பயம்னா, ஒரு வஸ்து அங்கே இல்லையானா இருப்பதாக தோன்றுகிறது, அதுதான் சத்தும் அல்ல அசத்தும் அல்லன்னு சொல்றது. காணல் நீர், இப்போ அந்த இடத்துல அது ஒரு பூமியாகத்தான் மறுபூமியாக இருக்கு, மண்ணு தான் அங்க இருக்கு, ஆனால் நமக்கு ஜலம் போலே ஒரு தோற்றம் ஏற்பட்டது. இப்ப அந்த ஜலம் என்பது சத்தும் அல்ல அசத்தும் அல்லன்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் அத்வைதிகள் சொல்லுவது போல. அது அசத்து அல்ல என கண்ணுக்கு தெரியறது, அது சத்தும் அல்ல ஏன்னா அடுத்த கிட்ட போய் பார்த்தா அது இல்லை, மறுக்கப்படுறது, பாதிக்கப்படுறது. அப்போ காணல் நீர் போன்ற இந்த பிரம விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவைகள்தான் சதசத் விலக்ஷணம், சத்துமல்ல அசத்துமல்லன்னு சொல்லப்படுகின்றன. அதுதான் வியாவகாரிக சத்தியம் சாம்பிரதிக சத்தியம். இங்க ஜலம் இருக்கே அப்படின்னு நாம் பேசும் வரைக்கும் தான் அங்க இருக்கும், அது இருப்பதாக தோன்றும். சாம்பிரதிக சத்தியம்னா சம்பிரதி அந்த க்ஷணத்தில் மட்டும் இருக்கக்கூடியது, அது இருப்பதாக தோற்றக்கூடியது. எனவே இவைகள்லாம் கல்பித்தங்கள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வெறும் நமக்கு பிரமத்தினாலே அங்கே இருப்பது போலே தோற்றக்கூடியதை ஒழிய உண்மையில் கிடையாது. அப்போ பாருங்கள், சத்து அசத்து இரண்டை காட்டிலும் வேறுபட்டதுதான் தத்துவம்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா சத்து அசத்து இரண்டை காட்டிலும் வேறுபட்டது என்னால் அது இந்த காணல் நீர் போலே வெறும் புத்தி கல்பிதமான வஸ்துவை ஒழிய அது உண்மையிலே அங்க இருக்கக்கூடியதே அல்ல. ரெண்டாவது, சதசத் விலக்ஷணம்னு சொன்னா அதற்கு உற்பத்தி எப்படி சொல்ல முடியும்? லோகத்துல எது தத்துவம்? பல காரணங்களினாலே நம் முயற்சி செய்து ஏற்படக்கூடிய வஸ்து தத்துவம்னு சொல்லலாம்னு சொன்னா, சத்தானது அப்படி உண்டாகுமா? சத்து எப்பொழுதும் இருக்கு, அப்ப அதற்கு உற்பத்தி தேவையில்லை. அசத்தான வஸ்து முயல் கொம்பு போன்றவைகள் உண்டாகும்னு சொல்றியா? அது எக்காலத்திலும் உண்டாக முடியாது. சரி, சதசது உபயஸ்வரூபமான வஸ்துக்கள் உண்டாகின்றனன்னு சொல்றியா? சதசது உபயஸ்வரூபமா ஒரு வஸ்து எப்படி இருக்க முடியும்? எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய ரெண்டு விருத்தமானவைகள் சேர முடியாது. சரி, சத்விலக்ஷணம் அசத்விலக்ஷணம் அப்பேற்பட்ட வஸ்து தான் உண்டாகிறதுன்னு சொல்ல முடியுமான்னா அதுவும் சொல்ல முடியாதுன்னு இங்க சொல்றார். ஏன்னா சதசத் விலக்ஷணம்னு சொல்லியாச்சுன்னா அது காணல் நீர் போரே வெறும் கல்பிதம், அது ஒரு வஸ்துவே கிடையாது. ரெண்டாவது, அதற்கு உற்பத்தி எப்படி? நம்முடைய முயற்சினாலே உண்டாகக்கூடிய வஸ்து தான் தத்துவம்னு சொல்லும் பொழுது இந்த காணல் நீர் போன்றவை உண்டாகுமா? அதற்கு சத்துவமே கிடையாது, அதனால உற்பத்தி கொள்ள முடியாது. ஜென்ம பிரயோஜனமான சத்துவம் உண்டாவதன் மூலமாக சத்துவத்தை அடைகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வஸ்து அது உண்டாயித்து அப்படின்னு சொன்னால் அதற்கு சத்துவம் வந்து சேர்ந்ததுன்னு சொல்ல வேணும். ஆனா இந்த நாலாவது கோட்டி இருக்கு இல்லையா, காணல் நீர் போன்றவைகளுக்கு சத்துவமே கிடையாது, அப்ப அது உண்டாகிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனவே தத்துவம்னு எதையும் சொல்ல முடியாது. இதுதான் இவருடைய வாதம். என்னது? சத்து தத்துவம் கிடையாது, அசத்து பதார்த்தமும் தத்துவம் கிடையாது, சதசத் உபயம் தத்துவம் அல்ல, சதசத் விலக்ஷணமும் தத்துவம் அல்ல. அதனால் நாளை காட்டிலும் வேறுபட்டது ஒன்று சூன்யம் என்பதுதான் தத்துவம் அப்படின்னு இவருடைய வாதம். இஞ்ச ஜாயமானத்துக்கு தன்னாலே ஜென்மமோ புறம்பாலே ஜென்மமோ, அதில் தன்னாலே என்ன ஒண்ணா அடுத்த ஒரு விகல்பம். இப்ப இது வரைக்கும் என்ன ஒரு விகல்பம் பண்ணார்கள்? நீ தத்துவம்னு சொல்லுகிறாயா, அது என்னது? லோகத்துல எல்லாரும் பல முயற்சிகள் செய்து உண்டாக்குகிறார்களே, அந்த வஸ்து என்னது? அது சத்தா அசத்தா அப்படின்னு கேட்டு முடித்தார். இப்ப அடுத்தது, ஒரு வஸ்து உண்டாகிறதுன்னு சொல்லுகிறாயே, அது தன்னாலேயே உண்டாகுமா வேறொரு வஸ்துவிலிருந்து உண்டாகுமா? தன்னாலேயே அந்த வஸ்து உண்டாகிறதுன்னு சொல்ல முடியாது. இது எப்படி? இது முடியாது. ஏன்னா தான் முன்பே இருக்கையாலே, தான் முன்னாடியே இருந்தாச்சுன்னு சொன்னா அப்ப மறுபடியும் தான் எதற்கு உண்டாகணும்? இது ஆத்மாஸ்ரய தோஷம்னு சொல்லுவார்கள். தன்னாலேயே தான் உண்டாவது என்பது எப்படி சித்திக்கும்?
ஒரு காரணம்ன்ற வஸ்து முன்னாடி இருக்கணும், காரியம்ன்றது பின்னாடி உண்டாகும். ஆனா தானே தனக்கு காரணம்னு சொன்னால் இது இயலாது. தான் முன்னாடியே இருக்கும் பட்சத்தில் தனக்கு இப்பொழுது உற்பத்தியே தேவையில்லையே. அதனால் தன்னாலேயே தான் உண்டாகும் என்ற பட்சம் தவறு. சரி, புறம்பாலே மற்றொரு வஸ்துவினாலே தான் உண்டாகிறதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், புறம்பாலே தனக்கு ஜென்மம் என்ன ஒண்ணாது. புறம்பானமை எல்லாவற்றுக்கும் ஒக்குமாகையாலே எல்லாம் எல்லாவற்றிலும் ஜென்மிக்க பிரசங்கிக்கும். இது முக்கியமான விஷயம். தான் உண்டாக வேண்டும் என்னால் தன்னை காட்டிலும் வேறு வஸ்துக்கள் இருந்து வேறு வஸ்துக்களிடம் இருந்துதான் தான் உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் தன்னை காட்டிலும் வேறு வஸ்துக்கள் அப்படின்னு சொன்னா அந்த வேறு வஸ்து அப்படின்றது லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுமே. அதான் புறம்பானமை எல்லாவற்றுக்கும் ஒக்கும். தன்னை காட்டிலும் பிற வஸ்துவிடமிருந்து தான் உண்டாகிறதுன்னு சொன்னா அந்த பிற வஸ்துன்றது லோகத்தில் இருக்கிற எல்லாமே. அப்போ எல்லா வஸ்துவிடம் இருந்தும் எல்லாமே உண்டாகும் அப்படின்ற வாதம் வருது. இப்போ லோகத்துல அப்படி இல்லையா, மண்ணிலிருந்து தான் குடம் வரும், பருத்தியிலிருந்து தான் நூல் வரும், அதிலிருந்து தான் ஒரு வஸ்திரம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு வியவஸ்தை இருக்கு. ஆனா அப்படி இல்லாமல் போய்விடும் அப்படின்றார். சரி, உடனே அதற்கு ஒரு பதில் சொல்ல பார்க்கிறார்கள். என்ன அப்படின்னால், புறம்பாலே தனக்கு ஜென்மம் என்ன உண்ணாது புறம்பாமே சொல்லிட்டு ஒரு சம்பந்த விசேஷத்தை கொண்டு வியவஸ்தை சொல்ல பார்க்கில். இல்ல ஒரு வஸ்து உண்டாக வேண்டுமென்னால் மற்றொரு வஸ்துவிடம் இருந்துதான் உண்டாகணும். ஆனா மற்றொரு வஸ்துன்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சம்பந்தத்துடன் சம்பந்தம் உடைய மற்றொரு வஸ்து இல்லையா. ஒரு பால் வர வேண்டும் என்ன சொன்னால் அது மாடு ஆடு முதலியவைகள் இருந்துதான் பால் வரும், எருதிடமிருந்து வராது. ஒரு மண் ஒரு குடம் வரணும்னு சொன்னா மண்ணிலிருந்து தான் வரும். ஒரு வஸ்திரம் வர வேணும்னு சொன்னா அது நூலிலிருந்து தான் வரும். அப்போ இன்னொரு வேறு ஒரு வஸ்துன்னு சொன்னா கூட அத்துடன் இருக்க ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு வஸ்துவிடம் இருந்துதான் இந்த வஸ்து உண்டாகும். அப்போ ஒரு சம்பந்தத்தை முன்னிட்டு அந்த வேறு வஸ்து என்பது இன்னதுதான் என்ன நாம் குறிப்பிடலாமே அப்படின்னால், சரி இந்த சம்பந்தம்னு சொல்கிறீர்கள், அது என்னது? இந்த சம்பந்தம் குடத்துக்கு பானை, அந்த பானைக்கு மண்ணுடனே தான் சம்பந்தம் இருக்கு. வஸ்திரத்துக்கு நூலுடன் தான் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு மேஜை, ஒரு ரதம், அது மரத்திலிருந்து சொல்றோம். அந்த ரதத்துக்கு மரத்தில் தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. அதை எப்படி நீங்கள் அந்த வியவஸ்தையை பண்ணுவீர்கள்? அந்த சம்பந்தத்தை இட்டு வியவஸ்தை சொல்லலாம் என்பதும் தவறு. ஏன்னா அந்த சம்பந்தம் தன்னை காட்டிலும் வேறுபட்டதா இல்ல தன் ஸ்வரூபம் தானா? காரியத்துக்கு அந்தந்த காரணங்களுடன் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீர்களே, இந்த சம்பந்தம் என்பது அந்த காரியமே தானா, காரியத்தை காட்டிலும் வேறு ஒரு வஸ்துவா அப்படின்ற அந்த சம்பந்தம் ஸ்வஸ்மாத் பின்னமாகில் முன்பு போலே எல்லாம் எல்லாவற்றிலும் ஜன்மிக்க பிரசங்கிக்கும். ஒரு காரியம் அதற்கு ஒரு காரணத்தில் குறிப்பிட்ட சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால், இப்ப இந்த சம்பந்தம் என்பது இந்த காரிய வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டதா வேறுபடாததா? ஏன்னா இந்த சம்பந்தம் என்பதும் வேறுபட்டதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த காரியத்துக்கு இந்த சம்பந்தம் எல்லா வஸ்துவிடமும் இருக்கட்டமே. இப்ப அதே கேள்விதான். இப்போ ஒரு மண் குடம் என்பது, அந்த குடம் என்பது ஏன் மண்ணிலிருந்து மட்டும்தான் வருது, ஏன் நூலிலிருந்து குடம் வராது? கேள்வி. அதற்கு உடனே பதில் என்ன சொன்னோம், இல்ல மண்ணுக்கு அந்த குடத்துக்கு மண்ணிடம்தான் ஒரு சம்பந்தம் இருக்கு. அடுத்த கேள்வி, ஏன் அந்த மண்ணிடத்தில் தான் சம்பந்தம் இருக்கு? இந்த சம்பந்தம் குடத்துக்கு அந்த ஒரு தொடர்பானது அந்த நூலிலும் இருக்கட்டமே, அதனால அதிலிருந்தும் ஏற்படட்டும் அப்படின்னு கேள்வி. அது ஸ்வஸ்மாத் அபின்னமாகில் ஸ்வஸ்வரூபம் போலே அதுவும் வியவஸ்தாபகமாகாது. இந்த குடத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அது தனிப்பட்ட வஸ்துவே கிடையாது. அந்த தொடர்பு என்பது இந்த குடமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப இதனால எந்த ஒரு வெறும் வார்த்தை அதிகரித்ததை ஒழிய வஸ்து புதுசாக வரவில்லை. அப்போ உங்களால் வியவஸ்தை சொல்ல முடியாது. குடம் வேறு, அதற்கு இருக்கக்கூடிய தொடர்பும் வேறுன்னு சொன்னால் இந்த தொடர்பு என்பது ஏன் மண்ணில் மட்டும் இருக்கு, ஏன் மற்ற வஸ்துக்களில் இல்லை? அதற்கு பதில் சொல்லணும். அதனால தன்னை காட்டிலும் வேறு வஸ்துவிலிருந்து தனக்கு உற்பத்தி என்கிற வாதமும் தவறு. ஆகையால் இப்படி உற்பத்தி துர்நிரூபையாகையாலே சத்துவம் அசத்துவம் சதசத்துவம் தத்துவம் ஆகமாட்டாது.
சதசத் விலக்ஷணமும் பிராந்தி சித்தமாகையாலே தத்துவமாக மாட்டாது. ஆகையாலே சசவிஷாணம் போலே நிஸ்வபாவம் துச்சம் என்று விவகரிக்கப்படுகிற சூன்யமே தத்துவம் என்று மாத்தியமிக மதம். பாருங்கள், அப்போ 4 கோட்டிகள். நசன்னாசன்ன சதசத் நச்சாப்யனுபயாத்மகம் சதுஷ்கோட்டி வினிர்முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுகுன்னு ஒரு ஸ்லோகம். தத்துவம் என்பது சத்துவம் அல்ல, அசத்துவம் அல்ல, சதசத் உபயமும் அல்ல, சதசத் விலக்ஷணமும் அல்ல. அப்ப என்னது தத்துவம் அப்படின்னா சசவிஷாணம் போலே அப்படின்றார். முயல் கொம்பை போலே நிஸ்வபாவம், எந்த தன்மையும் இல்லாததாய், ஸ்வரூபம் இல்லாததாய், துச்சம்னு சொல்லப்படக்கூடிய சூன்யம், எதுவும் இல்லை, இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த சூன்யம் தான் தத்துவம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இதுவும் அனுபவம், இதற்கு மறுப்பு காட்டப்படுறது. ரொம்ப அழகான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட போறது. சத்துனா என்ன, அசத்துனா என்ன, எல்லாவற்றையும் அழகாக தெரிவிக்கிறார். எங்கனே என்னல் சத்வ அசத்வங்கள் பதார்த்த தர்மங்களாகையாலே சத்துவம் போலே அசத்துவமும் வித்தியமான வஸ்துவுக்கே அவஸ்தா விசேஷ ரூபமாக லோக பிரதீதி சித்தமாகையாலே சர்வமும் அசத்து என்கிற பிரதிஜையாலே அவஸ்தா விசேஷ ரூபமான அசத்துவத்துக்கு ஆசிரியமான வஸ்துவினுடைய சத்துவமே சித்திக்கும். ரொம்ப அடிப்படையான விஷயம். தத்துவம் என்பது என்னது? இருக்கக்கூடிய வஸ்து தத்துவம். வர்த்தமானம் வஸ்து அப்படின்னார். எந்த பொருள் இருக்கிறதோ உண்மையாக அதெல்லாம் தத்துவம். நாம் அதனால என்ன சொல்றோம்? தத்துவம்னு சொல்லும்போது சித்து அச்சித் ஈஸ்வரன் 3 வகையான தத்துவங்கள் இருக்கின்றன. எதெல்லாம் இருக்கோ அது தத்துவம். சரி, அப்போ இருக்குன்னு சொன்னா அது சத்துன்னு ஆயிடுத்து. சத்தான வஸ்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு அசத்துவம் என்னால் என்ன? அதான் சொல்றார், சத்துவம் அசத்துவம் இது எல்லாமே இருக்கும் வஸ்துவினுடைய நிலைகள் அப்படின்ற. சத்துவம் அசத்துவம் என்கிற இந்த நிலைகள் பதார்த்தங்களுக்கு தர்மங்கள், பதார்த்தங்களுடைய நிலைகள், தன்மைகள். எனவே ஒரு வஸ்துவுக்கு சத்துவம் என்பது எப்படி ஒரு நிலையோ அசத்துவமும் அது போல ஒரு நிலைதான். வித்தியமான வஸ்து, இருக்கும் வஸ்துவுக்கே தான் அசத்துவம் என்பதும் ஒரு நிலை. அது அவஸ்தா விசேஷம். இப்படித்தான் லோகத்திலே சித்தமாக இருக்கு. லோக அனுபவமும் இது போலத்தான். எப்படி மேல காட்டுற லோக அனுபவமும் அசத்துன்னு சொல்லும் பொழுது இந்த வஸ்து இந்த விதத்திலே இல்லை, இந்த வஸ்து இந்த இடத்தில் இல்லை, இந்த வடிவத்தில் இல்லை அப்படின்னு தேசகால அனுகுணமாக இருக்கும் வஸ்துவுக்கு ஒரு நிலைதான் அந்த அசத்துவம் என்பது. இப்படித்தான் எல்லோரும் அறிகிறார்கள். எனவே நீ இந்த சொன்ன வாக்கியம் என்ன? சர்வம் அசத்து அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? எதுவும் கிடையாது, எல்லாம் அசத்து. இந்த பிரதிஜை மூலமாகவே என்ன சித்திக்கிறது தெரியுமா? எல்லாம் இருக்குன்னு தான் சித்திக்கிறது. எதுவும் இல்லைன்னு சொல்லுவதன் மூலமாக எல்லாம் இருக்கு என்றே எப்படி சித்திக்கிறதுனா, அசத் அப்படின்னு சொன்னாலேயே அசத்துவம் என்பது இருக்கும் வஸ்துவுக்கு ஒரு தன்மை அது. அதனாலே இப்படி நீ பிரதிஜை பண்ணுவதன் மூலமாக அசத்வா அவஸ்தா விசேஷ ரூபமான அசத்வத்துக்கு ஆசிரியமான வஸ்துவினுடைய சத்துவமே சித்திக்கும். இல்லைன்னு சொல்ல வேண்டும் என்னால் அந்த வஸ்து ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு விதத்திலே இருக்குன்னு தான் வந்து சேரும். ஏன்னா லோகத்துல பாருங்கள், முயல் கொம்பு இல்லைன்னு யாரும் சொல்லுவது கிடையாது. அப்போ ஒரு குடம் இல்லை, இல்ல ராமன் இல்லை அப்படின்னா சொன்னால், ராமன் இல்லைன்னா ராமன் இங்கே இல்லை, இல்லை இப்பொழுது இல்லை, இந்த விதத்திலே இல்லை, அதான் நடமாடும்படியாக வேலை செய்யும்படியாக அவன் இல்லை, இல்லை அவன் இல்லை, அவன் உடம்பு சரியில்லை, இல்லைன்னு சொன்னாலேயே அந்த வஸ்து இருக்கு. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இல்லை, வேறு விதத்திலே இருக்கு என்றுதான் சித்திக்கும். அதுக்கு அழகா உபவாதனம் பண்றார் மேலே. கடம் இங்கு இப்போது இல்லை என்னும் போது கடம் கதாச்சித் உள்ளதென்று சித்திக்கும். இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னா, லோகத்துல குடமானது இப்பொழுது இங்க இல்லைன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னா கூட அப்ப குடம் வேறொரு இடத்துல இருக்கு, இல்ல இந்த இடத்துல வேறொரு காலத்தில் இருந்தது, இப்படித்தானே வரும். அப்ப கதாச்சித் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அது இருக்குன்னு தான் சித்திக்கும். கடத்துக்கு சர்வாபேட்சையா சத்துவமும் சுவாபேட்சையா, கடத்துக்கு சுவாபேட்சையா சத்துவமும் கபாலாபேட்சையா அசத்துவமும் ஆகையாலே சதசதாத்மகத்துவம் உபபன்னம். பாருங்கள்,
கடம்ன்ற வஸ்து, குடம்ன்றது இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இப்ப அங்கே இல்லைன்னு சொன்னால் சரி, அந்த இடத்துல இதுக்கு இல்லை. இப்ப ஒரே கட்டம் தான், ஒரு இடத்துல அதுக்கு சத்துவம் இருக்கு, இன்னொரு இடத்தில் இல்லை இன்னொரு காலத்தில் அதற்கு அசத்துவமும் இருக்கு. இன்னொன்னு, குடம் இருக்குன்னு சொன்னால் இப்போ அது மண் தன்மையை விட்டு அந்த மண் ஓடாக இல்லாமல் முழு குடமாக இருக்குன்னு தான் அர்த்தம் வருது. ஓடுகளாக இல்லாமல் முழுமையாக குடமாக இருக்கு. அப்போ கபாலம்னா ஓடுகள், ஓடு நிலையிலே அது இல்லை, முழு குடமான நிலையில் அது இருக்கு. இப்ப பாருங்கள், ஒரே வஸ்து ஒரே நேரத்தில் ஒரு விதமாக இருக்கு, மற்றொரு விதமாக. எள்ளுன்னு சொன்னா, இப்ப எள்ளா நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த வஸ்து எள்ளாக இருக்கு, இன்னும் எண்ணெயாக இல்லை. ஆனா அதையே ஆடின பின்பு எண்ணெயாக வந்துருச்சுன்னா அந்த எண்ணெயை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? இந்த வஸ்து இப்போ எண்ணெயாக இருக்கு, எள்ளாக இப்பொழுது இல்லை. முன்பு எள்ளாக இருந்தது, இப்போ அது எண்ணெயாகத்தான் இருக்கு. அப்போ எண்ணெயை பார்த்து சொல்லும் பொழுது இது எள்ளாக இப்பொழுது இல்லை, அப்ப அசத்து. எண்ணெயாக இருக்கு, சத்து. அப்போ சதசத் உபயமாகவே அந்த வஸ்து இருக்கு. அதான் இங்கே கடத்தில் சொல்றார், இந்த குடமானது குடமாக இருக்கு, ஓடாக இல்லை. அப்போ சதசத் உபயம்னு ஒரே நேரத்தில் வந்து விட்டது. அதே மாத்தியும் சொல்லலாம். ஒரு குடத்தை பார்த்து இது குடமாக இப்பொழுது இருக்கு, அதனால குடமாக இது அசத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஓடாக இல்லை, அப்போ ஓடாக இது சத்து விலக்ஷணம். அப்போ ஒரே வஸ்து ஒரே நேரத்தில் சத்விலக்ஷண அசத்விலக்ஷணமாயும் இருக்கு. இது 4வது கோட்டி. பாருங்கள், 4 விதமாகவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னான் பௌத்தன். வஸ்துவை 4 விதமாகவும் சொல்லலாம் அப்படின்னு நிரூபிக்கிறார். ஒரு வஸ்து சத்து இருக்கு, வேறொரு விதத்தில் இல்லை, அது இருக்கும் காலத்திலேயே காரியம்னு சொன்னா காரிய ரூபேண இருக்கு, காரண ரூபேண இல்லை. அதை கொண்டே காரண ரூபேண அது அசத் விலக்ஷணமாயும் காரிய ரூபேண சத் விலக்ஷணமாயும் இருக்கு. அப்படி எல்லா விதமாகவும் அதை நாம் உபபாதனம் பண்ணலாம். இப்படி சத்வமும் அசத்வமும் சதசத் உபயாத்மகத்துவமும் சதசத் விலக்ஷணத்துவமும் வித்தியமான வஸ்துவினுடைய அவஸ்தா விசேஷங்கள், இது இந்த 4 நிலைகளும் இருக்கும் வஸ்துவுக்கு ஏற்படக்கூடிய வெவ்வேறு நிலைகள் தான் அப்படின்னு காட்டுறார். அதனால நீ சொல்லுவது போல சூன்ய வஸ்துவுக்கெல்லாம் இது சூன்யம்னு வஸ்துவே கிடையாது. இருக்கும் வஸ்துக்களுக்கே இந்த 4 நிலைகளையும் நாம் எடுத்து சொல்லலாம். ஆகையாலே நீ பண்ணுகிற அசத்துவ பிரதிஜையாலே சத்துவமே சித்தித்து விடும். ஆனால் நீ எதுவும் இல்லை சர்வம் அசத்துன்னு ஒரு பிரதிஜை பண்ணாயாகில் சர்வம் சத்து எல்லாம் இருக்குன்னு தான் வந்து முடியும். இந்த சர்வசூன்யத்துவந்தானும் ஒரு பிரமாணத்தையும் ஒரு பிரமிதியையும் கொண்டு சித்திக்க வேண்டுகையாலே அந்த பிரமிதியும் பிரமாணமும் சத்தியமாகில் சர்வமும் சூன்யம் என்ன ஒண்ணாது. இது முக்கியமான அடுத்தது. இப்போ இந்த மாத்தியமிகன் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சூன்யவாதி தன் பட்சத்தை முன்னிறுத்த வேணும் இல்லையா? சதஸ்ல பல வாதிகள் முன்பே அவன் சதஸ்ஸிலே பாருங்கள், இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் உண்மையான தத்துவம்னு முன்னிறுத்த வேண்டும். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும் என்னால் அதற்கு பிரமாணம் காட்ட வேண்டும். அவனே அதற்கு தானே தர்க்கம் பண்ணுகிறான். பிரமாணத்தை காட்டி இந்த பிரமாணத்தின் மூலமாக எல்லோருக்கும் பிரமிதி அறிவு என்பது ஏற்படணும். அப்படி பிரமாணத்தின் மூலமாக அறிவு பிரமிதி ஏற்பட்டால்தான் அந்த வஸ்து சித்திக்கும். ஆனால் நீ சொல்லுவது எல்லாம் சூன்யம்னு. அப்போ எல்லாம் சூன்யம்னு சொன்னால் ஒரு பிரமாணமும் அதனால் ஏற்படக்கூடிய அறிவும் நீ ஒப்புக்கொள்ளவில்லை தானே. அப்போ ஒரு அறிவும் அதற்கு வேண்டிய பிரமாணமும் சத்தியமாக நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி வஸ்து சித்திக்கும்? இல்லை அதை நீ பிரமாணம்னு ஒப்புக்கொண்டுதான் இந்த வாதத்தை முன்வைக்கிறாய்னு சொன்னா எல்லாம் சூன்யம் என்பது சித்திக்காது. அதான் ஒரு பிரமித்தினா தெளிந்த அறிவு, பிரமாணம், இது ரெண்டும் சத்தியமாக நீ ஒப்புக்கொண்டால்தான் நீ முன்வைக்க முடியும். அதை நீ ஒப்புக்கொண்டு விட்டாயாகில் எல்லாம் சூன்யம்னு சொல்ல முடியாது. பிரமாணாதீனையாயிரே பிரமேய சித்தி இருப்பதான். பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டுதான் வஸ்து சித்திக்கும். நம்முடைய பட்சத்தை சாதிக்க வேண்டும் என்னால் அதுக்கு பிரமாணம் காட்டணும். ஆகையால் பிரமாண பிரமேய அனுபபத்தியாலே மாத்தியமிக மதமும் அனுபபன்னம் அப்படின்ற. அதனாலே நீ இதை ஸ்தாபிப்பதற்கு ஒரு உண்மையான பிரமாணத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உன் பட்சம் சித்திக்காது. இல்லை அதற்கு வேண்டிய ஒரு உண்மையான பிரமாணத்தை நீ ஒப்புக்கொண்டாயாகில் சர்வம் சூன்யம்ன்ற வாதம் மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னார். அதனால இந்த பட்சத்துல சர்வதா அனுபவத்தி, பிரமாணம் பிரமேயம் எதுவுமே இவர்கள் பட்சத்தில் ஒட்டாது இந்த சூன்யவாதி பட்சத்திலே. அதனால்தான் இவர்களை எப்படி இன்னொரு விதமாக இவர்களை கண்டிப்பதற்கு, சூன்யவாதிக்கு வாதம் செய்வதற்கே அவனுக்கு தகுதி கிடையாதான்.
ரெண்டு வாதிகள் அவரவர்கள் கருத்தை முன்வைத்து வாதம் பண்ண வேண்டுமானால் எல்லாம் சூன்யம்னு சொல்லக்கூடிய இவனை வாதத்திலேயே நாம் சேர்க்கக்கூடாது அப்படின்றதாகவும் சாஸ்திரக்காரர்கள் சொல்லுவது உண்டு. எனவே இந்த சூன்யவாதியின் மதமும் அனுபவன்னம் என்று விஸ்தரேன சூத்திர பாஷ்யாதிகளிலே சொல்லப்பட்டது என்பதாக இங்கே எடுத்து காட்டியிருக்கார். இத்துடன் இந்த 4 விதமான பௌத்த மதங்கள் எல்லாம் கண்டிக்கப்பட்டு விட்டன. இப்போ இந்த 6 மதங்களுக்குள்ளே 4 மதங்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். சாங்கிய மதம், யோக மதம், வைசேஷிக மதம், இந்த பௌத்த மதம். பௌத்தர்களுக்குள்ளே 4 வைபாஷிகர், சௌத்ராந்திகர், யோகாச்சாரன், மாத்தியமிகன் இந்த 4 மதங்கள். இதற்கு மேலே அடுத்தது ஜெயின மதம், பாசுபத மதம் அப்படின்ற 2 பட்சங்கள் இருக்கு. அதே நாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். இந்த மாத்தியமிக மதம் கடைசியா நாம் பார்த்தோம் இல்லையா, சர்வசூன்யவாதி மதம். இந்த கண்டனங்களை எல்லாம் ரொம்ப அழகா நமக்கு ஆழ்வாரை திருவாய்மொழியில காட்டியிருக்கார். திருவாய்மொழியில் முதல் பதிகத்தில் 9வது பாசுரம், உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென விலனென இவை குணம் உடமையில், உளநிருதகமையோடு ஒழிவிலன் பறந்தே. ரொம்ப தெளிவா காட்டுறார் ஆழ்வாரங்க. நீ இருக்குன்னு சொன்னாய் ஆகில் அப்பொழுதும் இருக்கு அந்த தத்துவம் பகவான் சித்தித்து விடுவான். ஈஸ்வரன் விஷயத்துல சூன்யவாதியை கண்டிக்கக்கூடிய பாசுரம். ஆனா ஈஸ்வரன் இல்லை என்று சொன்னாலும் சித்தித்து விடுவான், ஈஸ்வரன் இருக்கான்னாலும் சித்தித்து விடுவான். லோகத்துல இருக்கக்கூடிய அருவ பதார்த்தங்கள், ரூப சூன்யமான வஸ்துக்கள், ரூபத்துடன் கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பகவானுடைய வடிவங்கள் தான். உளனென இளனென இவை குணம் உடைமை, இதான் ரொம்ப முக்கியமானது. அவன் இருக்கிறான்னு நீ சொல்லக்கூடிய சத்துவமும், இளன் என்ன அவன் இல்லைன்னு நீ சொல்லக்கூடிய அசத்துவமும் அவன் தனக்கு குணமாக கொண்டிருக்கான். அதாவது தனக்கு தசைகளாக, அவஸ்தைகள், நிலைகளாக கொண்டிருக்கான். சத்துவம் அசத்துவம் இரண்டுமே இருக்கும் வஸ்துவினுடைய நிலைகள் தான். சர்வதா இல்லாத வஸ்துவை யாரும் இல்லைன்னே குறிப்பிட முடியாது. அதனால ஒரு வஸ்து இல்லைன்னு சொன்னாலே ஏதோ ஒரு விதத்துல அது இருக்கு அப்படின்னு தான் அறியப்படுறது. அந்த ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னா என்னால் கண்ணால் பார்க்கும்படியாக அவன் இல்லை, அவ்வளவுதான் அர்த்தம் வரும். என்னால் அறியப்படுபவனாக அவன் இல்லைன்னு சொல்லலாமே ஒழிய இல்லை என்றே முழுமையாக எந்த வஸ்துவையும் குறிப்பிட முடியாது. அப்படி இருந்ததனால் அதை நம்ம வார்த்தையாலே சொல்ல மாட்டோம், எடுத்து மறுக்கவே மாட்டோம் நாம் அதை. அதனால ஆழ்வார் மிக அழகாக காட்டினார். இதை அடியொற்றித்தான் எம்பெருமானாரும் அந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யத்திலே விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கார். அதனுடைய சுருக்கத்தை நாம் இப்பொழுது சேவித்தோம். அடுத்த 2 மதங்கள், அதற்கு மேலே சங்கர, யாதவ, பாஸ்கர, மாத்வ மதங்கள் எல்லாமும் இருக்கு. அதை நாம் அடுத்தடுத்த காலக்ஷேபங்கள்ல நாம் சேவிக்கலாம். இமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாயேதி ராஜாய மங்களம்.